வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி பற்று. பற்று என்பதும் ஆசை என்பதும் ஒரே பொருளையே குறிக்கிறது. ஆசைகள் பெருக பெருக மனிதனின் தேவைகளும் தேடல்களும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. வாழ்வில் நிறைவு என்பதே மறைந்தும் மறந்தும் விடுகின்றது. தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் எல்லைகள் இல்லை, ஆனால் உண்மைகளுக்கு எல்லை உண்டு. முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டது போல் என்ற ஒரு பழமொழி உண்டு. இது சற்று கடினமான பழமொழியாக இருந்தாலும் உண்மையை எடுத்துரைக்கும் பழமொழியாகும். உன்னால் உன் தகுதிக்கு அப்பாற்பட்டதை அடைய வேண்டும் என்று எண்ணும் பொழுது அது பேராசையாக மாறிவிடுகின்றது. வாழ்க்கையின் உண்மையை அறிய வேண்டி தன் அரண்மனை வாழ்வையே உதறி தள்ளினார் புத்தர். அவர் தம் வாழ்வில் கண்ட உண்மை யாதெனில், ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆசையை நீக்கினால் துன்பமின்றி வாழலாம் என்பதாகும். ஆனால் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இக்கருத்திலிருந்து சற்று மாறுபடுகிறார். அதாவது, ஆசையினை முற்றிலுமாக ஒழிக்க முடியாது என்றும், ஆனால் கண்டிப்பாக சீரமைப்பு செய்ய வேண்டும் என்பார். தேவைகளின்பால் எழும் ஆசையினை தவிர்த்து விட்டால் உடல் உயிர் இணைப்பு இல்லாமல் போய்விடும். அதற்காகவே தேவைகளுக்கு எல்லை நிர்ணயித்து கொண்டு அதற்கேற்றவாறு ஆசை கொள்ள வேண்டும் என்பார். உயிர் வாழ்வது என்பதே ஆசைதான். இறைவனை அடைய வேண்டும் என்று எண்ணுவதும் ஆசைதான். ஆனால் வாழ்வின் நோக்கத்திற்காக இல்லாத தேவையில்லாத ஆசைகள்தான் வாழ்க்கையின் பாதையை திசை மாற்றுகின்றன. பகவத்கீதையும் பற்று மற்றும் சுயநலத்தை ஒழிக்க வேண்டும் என்று கூறுகின்றது. மேலும் கீதையில் பகவான் தன்னிலே பற்றும் வைக்கும்படியும் செய்யும் செயல்களின் பயன் அனைத்தையும் தனக்கு அர்ப்பணிக்கும்படியும் அர்ஜுனனுக்கு கூறுகின்றார். இதனையே வள்ளுவர் பெருமான் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று கூறுகின்றார். அதாவது, நாம் நிலையற்ற இன்பம் தரும் பொருளில் பற்று வைக்காமல் நிலையானதும் இன்பமே தரக்கூடியதுமான இறைநிலையோடு பற்று வைக்க வேண்டும் என்பது பொருளாகும். ஆசை துறந்தவர்க்கே இறைவன் வீடு பெறு தருகின்றான். எல்லா ஆசைகளும் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்ற மூன்றில் அடங்கும். இத்தகைய ஆசைகளை வெல்லும் தன்மை கொண்டவன் இறைத்தன்மையை அடைகின்றான். இன்னும் கூறப்போனால், நமது முனிவர்கள் ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் என்று கூறுகின்றனர். ஆசை அறுவது நமது முயற்சியாலும் அறிவுத்திறனாலும் செயல் மாற்றங்களாலும் மட்டுமே முடியும். எனவே அற்ப ஆசைகளையும் தகுதிக்கு மீறிய ஆசைகளையும் ஒழித்தால் வாழ்வில் முன்னேற்றம் காணலாம். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷி பாபா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு பற்று. பற்று என்ற வார்த்தை எதனுடைய பரிணாமமாக வந்திருக்கிறது என்று பார்த்தால், ஆசை என்பதனுடைய ஒரு பரிணாம நிலைதான் பற்று. ஆசை என்பது பேராசையாக மாறுகிறது. அந்த பேராசை பற்றாக மாறுகிறது. அப்போ ஆசையின் ஒரு மூன்றாவது வளர்ச்சி நிலை என்று சொல்லலாம். சரி, இது என்ன வளர்ச்சியா?
இது வளர வேண்டியதா? ஆசை வளர வேண்டுமா? இப்பொழுது புற வாழ்க்கையில் சமுதாயத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் ஆசையை மனதில் வளர்க்க வேண்டும். இப்படி அதாவது சமுதாயத்துக்கு சொல்லித்தரப்படுகிறது. அப்போதான் நீ வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்போ இந்த ஆசையை வளர்ப்பது என்று சொல்லுகிறோமே, அதுதான் இப்பொழுது பொருள் வாழ்க்கையை நோக்கி ஓடக்கூடிய மனிதர்களை இழுத்து செல்லுகிறது. இந்த இடத்துல ஆசை என்பது என்ன, பேராசை என்பது என்ன, பற்று என்பது என்ன? ஒரு சிறிய சிந்தனையை செய்து பார்த்தால், ஆசை என்பது தேவையின் அடிப்படையில் எழக்கூடிய எண்ணம் என்று மகரிஷி அவர்கள் தெளிவாக விளக்கிவிட்டார்கள். எந்த தேவையின் அடிப்படையில்? தேவையின் அடிப்படையில் எழம் எண்ணம் என்று சொல்லிவிட்டோம். ஆனால் தேவை என்றால் என்ன என்பதையும் நாம் தெளிவாக தெரிந்திருக்கிறோம். இயற்கை துன்பங்கள் தான் தேவை. இயற்கை துன்பங்களை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவை. சரி, அப்போ அந்த ஆசை என்பது வேண்டும். அது இல்லை என்றால் உயிர் வாழ முடியாது. அப்போ ஆசை அவசியம் என்று வைத்துக் கொள்கிறோம். அப்போ பேராசை என்பது தேவை மீறி நாம் அனுபவம் கொள்ளக்கூடியதெல்லாம் பேராசை. தேவையை மீறி தூக்கக்கூடியதெல்லாம் பேராசை. அப்போ அது அந்த இயற்கை தேவைகள் நிறைவு செய்த பின்னும் தொடர்கிறதல்லவா, அதுதான் பேராசை. சரி, இப்போது பற்று என்பது என்ன? பற்று என்பது என்ன என்று சொன்னால், இப்போது பேராசை கொண்டு அதற்காக பேராசை என்பது பொருள் மீது தானே வருகிறது. அந்த பொருளை வாங்க வேண்டும் என்பதற்காக பணத்தை தேடுகிறான். அதை என்ன செய்கிறான்? அந்த தேடுகிற பணத்தை ஈட்டி 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 பணமாகவே வைத்து விடுகிறான். அதை கொண்டு பொருளும் வாங்குவதில்லை, அனுபவம் செய்வதும் இல்லை. இப்போது அதை அப்படியே இருப்பு வைக்கிறான் பாருங்கள். இருக்கட்டும் இருக்கட்டும், அது என்னுடையதாக இருக்கட்டும். அப்போ பற்று என்பது எப்படி ஆகிவிடுகிறது என்று சொன்னால், இங்கு சமுதாயத்தில் பிறருடையதை என்னுடையதாக ஆக்கிக்கொள்வது என்பது பற்றாக இருக்கிறது. என்னுடையதாக ஆக்கிக்கொண்டு எதற்கு? அதை துய்ப்பதற்கும் நேரமில்லை, துய்ப்பதற்கும் உடலில் இடமில்லை. ஆனால் இருக்கட்டும் என்று வைத்துக்கொண்டே இருக்கிறானே, இதுதான் பற்று. பற்று இதை ஒரு காலகட்டத்தில் பதுக்கல் என்று கூட அந்த வார்த்தை சொல்லப்படும். இன்னும் சொல்லப்போனால் அது கடும் பற்று என்று சொல்வார்கள். கடும் பற்று என்னிடம் இருக்கட்டும் என்று வைத்துக்கொள்வது ரைட். அது எப்பொழுது கடும் பற்று என்று சொன்னால், யாராவது ஒருவருக்கு உண்மையான தேவை இருக்கும்பொழுது கூட அதை கொடுப்பதில்லை. அதைத்தான் கடும் பற்று. மகரிஷி அவர்கள் இதை அருகுண சீரமைப்பிலே இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். கடும் பற்று என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் பற்று என்பது. அப்போ இந்த பற்று என்பது எப்பொழுது விலகும்? அப்போ இதுக்காகத்தான் நாம் அந்த 6 குண சீரமைப்பு என்று ஒவ்வொன்றாக மாற்றிக்கொண்டு வர சொல்வார்கள். சரி, அப்போ இந்த இடத்துல அதாவது தேவைகளை பெருக்கிக் கொண்டே செல்கிறோம் என்று சொல்லுகிறோமே, இப்பொழுது தேவைகளை பெருக்கிக் கொண்டு சென்றால் அதற்கு எங்காவது எல்லை இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. ஆனால் தேவை என்பதற்கு எல்லை இருக்கிறது. தேவையை பெருக்குவதற்குத்தான் எல்லை இல்லை. அப்போ தேவையை பெருக்குகிறோம் என்று சொன்னால் எப்படி தேவையை பெருக்குவது? உண்மையிலேயே தேவையை பெருக்குவது என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? தேவை என்பது என்ன? இயற்கை துன்பம். இயற்கை துன்பத்தை போக்குவது தான் தேவை. அதானே ரைட்டு. தேவையை பெருக்குவது என்று சொன்னால்
எப்படி இருக்க வேண்டும்? இயற்கை துன்பத்தை பெருக்குவது. அப்படிதானே அர்த்தம். இயற்கை துன்பம் என்பது தான் தேவை. தேவையை பெருக்குகிறோம் என்று சொன்னால் இயற்கை துன்பத்தை பெருக்குகிறோம் என்று அர்த்தம். ஆமாம். அப்போ அந்த இயற்கை துன்பத்தை பெருக்கும்போது அதுக்கு பெயரை மாற்றி வைத்துக் கொள்கிறோம். என்ன பெயர்? செயற்கை துன்பம் என்று மாற்றி வைத்துக் கொள்கிறோம். அவ்வளவுதான். அதைத்தான் பெருக்கினோம். அப்போ பெயர் இயற்கை என்பது செயற்கையாக மாறிவிட்டது. அவ்வளவுதான். அப்போ அப்படி பெருக்கிக் கொண்டே போகிறோம். இதற்கு எல்லை இருக்கிறதா? இல்லை. தேடிக்கொண்டே இருக்கிறான், பெருக்கிக் கொண்டே இருக்கிறான். அப்போ என்ன ஆகும்? செயற்கை துன்பமும் பெருகிக் கொண்டே இருக்கும். நன்றாக பாருங்கள். நமது தாத்தா பாட்டி காலத்திலிருந்து இப்பொழுது வரை செயற்கை துன்பம் எவ்வளவு பெருகி இருக்கிறது என்று பாருங்கள். நிறைய பெருகி இருக்கிறது. உதாரணத்துக்கு நோய் என்ற ஒன்றை போதும். நோய், உடலிலே வரக்கூடிய நோய்களே புதிதாக வந்து கொண்டே இருக்கிறது. நாம் நினைக்கிறோம், சரி இவ்வளவு பெரிய நோய் வந்துடுச்சுன்னு சொல்கிறோம். இப்போ என்னாச்சு? அந்த பெரிய நோய் இப்போ சாதாரண நோயாக மாறிவிடுகிறது. ஏன்? அதைவிட பெரிய நோய் வந்து விடுகிறது. அப்போ இதே போல் மன அழுத்தம் என்பதிலும் எப்படி இருக்கிறது? செயற்கை துன்பம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் செயற்கை துன்பம் பெருகிக்கொண்டே போகிறது. ஏன்? தேவைகளை பெருக்கிக் கொண்டே போகிறான். எல்லை இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறான். எந்த இடத்தில் நிறுத்துவது? இந்த இடத்தில் தடுத்து நிறுத்தி நம்மை ஆட்கொள்வதற்காகத்தான் மகான்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். சரி, அப்போ அது உண்மை என்பதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. அவ்வளவுதான். பசி என்பது தேவை. பசி என்பதற்கு உணவு பசி பொக்கிவிட்டால் அந்த இடம் நிற்கும். அந்த உண்மை என்பதற்கு ஒரு எல்லை இருக்கிறது என்று சொல்லுகிறோமே, அந்த எல்லை கோடு இருக்கிறது அல்லவா? அந்த எல்லைக்கோட்டுக்கு மகரிஷி அவர்கள் என்ன பெயர் கொடுத்திருக்கிறார்கள்? துறவு என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் துறவு. அப்போ துறவு என்பது ஏதோ எல்லாவற்றையும் விட்டு செல்வதல்ல. அந்த தேவை நிறைவு செய்து நிறைவாகக்கூடிய இடத்தில் நிறுத்தக்கூடிய அந்த எல்லை இருக்கிறது அல்லவா? அந்த எல்லையை தான் துறவு. அந்த இடத்தில் நின்றால், அந்த எல்லையில் நின்றால் துறவு. அந்த நிலையை நிற்காமல் தொடர்ந்தால் பற்று. அவ்வளவுதான். இப்போது இவ்வளவு தெளிவாக வேதாத்திரியம் இந்த ஆசை, பேராசை, பற்று, கடும் பற்று இதை பற்றியெல்லாம் விளக்குகிறது. சரி, அப்போது இவ்வளவு விளக்கியும் சமுதாயத்தில் இன்னும் மாற்றம் ஏற்படவில்லை. அப்போ இதை நாம் மீண்டும் 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 இன்னும் ஆழமாக சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. சரி, இப்போ புத்தர் அத்தனையும் துறந்து சென்றார் என்று சொல்லுகிறோம். அத்தனையும் துறந்து சென்றாரா என்று கேட்டார். எல்லாவற்றையும் துறந்தாலும் அவர் என்ன செய்தார்? அதாவது தேவைக்கு அதிகமாக இருப்பதையெல்லாம் துறந்தார். ஆனால் அவர் எல்லாவற்றையும் திறக்கவில்லை. தேவைகள் மூன்றையும் அவர் நிறைவேற்றி கொண்டு தான் இருந்தார். அது நிறைவேற்றாமல் இல்லையே. உணவு சாப்பிட்டு கொண்டு தானே இருந்தார், உடை உடுத்தி கொண்டு தானே இருந்தார். அப்போ அதிலெல்லாம் அவர் ஒன்று என்ன பண்ணலை, எல்லாத்தையும் விட்டுட்டு போகல. எதையெல்லாம் விட வேண்டியதை விட்டுவிட்டார். அவ்வளோதானே மகரிஷியினுடைய கடைசி தத்துவம் இருக்கிறது. விட வேண்டியதை எல்லாம் விட்டுவிட்டால் பெற வேண்டியது அனைத்தையும் அந்த இடத்திலேயே, அந்த சரத்திலேயே நீ உணர்வாய் என்று சொன்னார்ல. அதைத்தான் அவர் செஞ்சார். விட வேண்டியதைத்தான் விட்டுவிட்டார். இப்போது இந்த விட வேண்டியதை விடாமல் வைத்திருப்பது என்பதுதான் பற்று. விட வேண்டியதை விட்டு விடுவது என்பதுதான் துறவு. அப்போ இப்பொழுதெல்லாம் பற்று எந்த அளவுக்கு இருக்கிறது? பற்று முற்றிக்கொண்டே போகிறது. பற்று என்பது பரிணாமம் எடுத்துக்கொண்டு இருக்கிறது. இப்பொழுது அந்த அளவுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது எங்கே போய் முடியும்? செயற்கை துன்பத்தின் உச்சத்தில் தான் போய் முடியும்.
நாம் இப்படி ஒரு சிந்தனை செய்து பாருங்கள். இப்போது பற்று என்ற அடிப்படையில் வைத்துக்கொண்டே இருக்கிறார். சரி, இப்போது அதை செலவு செய்து அனுபவம் செய்தாவது அதை அனுபவமாக்கிக்கொள் என்று சொல்கிறோம் வைத்துக்கொள்ளுங்கள். இப்போது அப்படி அனுபவமாக ஆக்கிவிட்டால் அது ஒரு இடத்தில் தேங்கி நிற்பது என்னாகிவிடும், இயக்கத்துக்கு வந்துவிடும். அவ்வளோதானே. இந்த அளவிலாவது ஒரு மாற்றத்தை இப்பொழுது சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும். உண்மையான அந்த ஆன்மீகத்தின் முழுமை நிலை, இறைநிலை உணர்வது என்ற நிலைக்கு போவது இருக்கட்டும். இப்பொழுது பற்று என்று வைத்திருக்கக்கூடியது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அது தேங்கி கிடக்கிறது. தேங்கி கிடக்கக்கூடியதை சுழற்சியில் விடுங்கள். அப்படின்னா சுழற்சியில் விடுறதுன்னா எப்படி 2 வகையில் விடலாம். எப்படி? ஒன்று, அது ஈகையாக தர்மமாக சமுதாயத்துக்கு கொடுத்து விடலாம். தேவை இருக்கக்கூடிய இடத்திற்கு கொடுத்து விடலாம் ஒன்று. இன்னொன்று, நீங்களே பொருள்களாக தூய்த்து அனுபவித்து அதை என்ன பண்ணலாம், அந்த தேக்கத்தை மாற்றி விடலாம். நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, தேவையை மீறி அனுபவமாக கூட இருக்கட்டும். அந்த இடத்துல என்ன ஆகுது, தேங்கி இருக்கக்கூடிய பணம் சமுதாயத்துக்கு சென்று விட்டதல்லவா. அதை அனுபவித்ததற்கு உரிய ஒரு விளைவு நமக்கு வரும். இப்போது நாம் என்ன பண்ணுறோம், நிறைய பற்று வைத்து தேக்கி வைத்திருக்கிறார். அதை எடுத்து நல்ல வசதியாக ஆடம்பரமாக செலவு செய்து விட்டார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது என்ன ஆகிவிட்டது, அசைவற்று இருந்த அந்த பற்று நிலையில் இருந்த அந்த பணம் அது இயக்கத்துக்கு வந்து விட்டது. சரி, ஆனால் நாம் ஆடம்பரமாக அனுபவித்தோமே, அந்த அனுபவத்துக்குரிய விளைவு என்று ஒன்று வரும் அல்லவா. வரத்தான் செய்யும். இப்போது அந்த அனுபவத்துக்குரிய விளைவு என்பது வந்தவுடன் என்ன ஆகிவிடும், அது மறைந்து விடும். அந்த துன்பத்தை சற்று அனுபவித்து அதோடு மறைந்து விட்டது. ஆனால் இந்த பற்று என்பது இருந்து கொண்டே இருக்கிறதே. அப்படி என்றால் அதற்கு வரக்கூடிய விளைவு என்பது பெருகிக்கொண்டே இருக்கிறது. நாம் தேவைகளை பரிணாமம் பண்ணி கொண்டு போனோம் சொல்கிறோமே பற்று என்று, அங்கு பதிவுகளும் பரிணாமம் எடுக்கும் அல்லவா. பதிவுகளுக்கு ஒரு பரிணாமம் இருக்கிறதா? ஆம், பரிணாமம் எடுக்கும். அதை தேக்கி வைத்து எவ்வளவு காலம் தேக்கி வைத்திருக்கிறோமோ அந்தளவுக்கு பரிணாமம் எடுக்கும். இப்போது நீங்கள் லோன் வாங்கிட்டீங்க, 1 லட்ச ரூபா லோன் வாங்கிட்டீங்க. அந்த லோனு 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் போக போக அது வட்டி கூடிகிட்டே போதில்லை. அதான் பரிணாமம் என்று சொல்லுகிறோம். கூடிகிட்டே போதில்லை. அதே போல தான் இங்கும் அதனுடைய அந்த விளைவும் அது கூடிக்கொண்டே செல்லும். இப்போ அதை அவர் செலவு செய்து விட்டால் என்னாகும், அவர் அந்த செலவு செய்து அனுபவத்துக்குரிய விளைவு மட்டும் வரும். அதோடு முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் இல்லை. அப்போ பற்று என்பது எப்படிப்பட்ட ஒரு நிலை, அதை அனுபவமாக கூட மாற்றிக்கொள். நன்றாக வேதாத்திரியம் தெளிவாக தெரிந்து கொண்டவர் எப்படி மாற்றிக்கொள்வார் என்று சொன்னால், இதை தேவை மீறிய ஆடம்பர அனுபவம் என்பதை எப்படி அவர் மாற்றிக்கொள்வார் என்று சொன்னால், இயற்கையை ரசிப்பதற்கு அதை செலவு செய்து விடுவார். செலவு செய்து இயற்கையை ரசிப்பார். இப்போது இந்த இடத்துல என்ன ஆகுது, அது உங்களுக்கு அதாவது அளவை மீறிய அனுபவத்தால் வரக்கூடிய செயற்கை துன்பம் அங்கே வர்றதில்லை. அப்போ என்ன பண்ணணும், இந்த பற்று என்ற நிலையில் வைத்திருப்பவர்கள் அதை இயக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், அதை இயற்கையை ரசிக்கக்கூடிய அளவில் அதை செலவு செய்து விடுங்கள். அது சமுதாயத்துக்கு சென்று விடும். அது நமக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்காது. இப்போது இயற்கையை ரசிக்கிறதுன்னு சொல்கிறோமே, அது என்ன? இப்போது இந்த இடத்துல நமது சிந்தனையில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதாவது எப்பொழுதும் நிலையாக இருக்கக்கூடிய இறைவனை என்ன பண்ணுறது, அடைதல்.
அப்படிங்கிறது தானே கடைசி நோக்கமாக இருக்கிறது. எப்பொழுதும் மாறாமல் இருக்கக்கூடிய இறைவன் என்று சொல்கிறோம். இப்போ இயற்கையை பாருங்கள், இயற்கை எப்படி இருக்கிறது? மாறாமல் தானே இருக்கிறது, மாறிக்கொண்டு தான் இருக்கிறது. அதாவது இயக்கத்தில் இருக்கக்கூடிய இயற்கை அது மாறிக்கொண்டே இருந்தாலும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய அருவியை பார்க்கிறோம். அந்த அருவி கொட்டி கொண்டு இருக்கிறது. அது மாறிக்கொண்டு இருக்கிறதா? மாறிக்கொண்டு இருக்கிறது. நம்ம பார்த்த இந்த சனம் பார்த்த தண்ணீர் கீழே விழுந்து ஓடிவிட்டது, அடுத்து தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அருவி கொட்டிக்கொண்டே இருக்கிறது. அது இருந்து கொண்டே இருப்பது போல தானே தெரிகிறது. ஆமாம், அந்த அருவி நாம் பகலில் பார்த்தோம், இரவில் வீட்டுக்கு வந்து உறங்கிவிட்டோம். அந்த அருவி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதுதான் இயற்கை. இப்படிப்பட்ட இயற்கை எவ்வளவு இருக்கிறது. அப்படியே பூக்கள் மலர்ந்து ஒரு பூந்தோட்டமாக இருக்கிறது, ஒரு பெரிய மலைச்சாரல். அப்போ அந்த பூக்கள் இருந்து கொண்டு தானே இருக்கிறது. ஆமாம், அது 100 நாளில் வாடிடும்னு வச்சுக்கோம், ஆனால் மீண்டும் பூத்துக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த பூந்தோட்டத்தை நாம் இன்றைக்கி பார்க்குறோம், நாளைக்கு பார்க்குறோம், டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கோம், ரசித்து கொண்டே இருக்கிறோம். அது இருந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் இயற்கை. அப்போ இயற்கை என்று சொன்னாலும் இறைவன் என்று சொன்னாலும் ஒன்றுதான். அப்போ இயற்கையை ரசித்தல் என்பது இறைவனையே ரசித்தல் என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. இயற்கையை ரசிக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது அந்த இயற்கையை ரசிப்பதற்காக நீங்கள் பற்றில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை எடுத்து ரசிக்கிறீர்கள், உங்களுக்கு ஏதாவது துன்பம் வருகிறதா? துன்ப விளைவு வருகிறதா? இல்லை. சரி, ஜீவகாந்தம் விரயமாகிறதா? இல்லை, இல்லை. அதை ரசிக்கும்போது ஜீவகாந்தம் நமக்கு விரயமாவது இல்லை. இயற்கை அதை சமன் செய்து விடுகிறது, சமன் செய்து விடுகிறது. அப்போ அதனால தான் மகரிஷி சொல்லுவாங்க, இயற்கை ரசிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். எப்போ உங்களுக்கு தேவையை மீறி பணம் இருக்கிறது, அதை பேராசையாக தேவையில்லாததை தீர்த்தல் என்பதில் இருந்து விலகி, அதை கடும்பற்றாக அப்படியே வைத்துக்கொள்ளுதல் என்பதிலிருந்து விலகி இயற்கை ரசிங்கள் என்று சொல்லுவார்கள். இப்போது நம்ம இந்த சிந்தனை எதற்காக இப்பொழுது நாம் சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், பற்றில் இருக்கக்கூடிய அத்தனையும் அப்படியே விட்டு விடுங்கள் என்று சொல்வதற்கு யாரும் விடமாட்டார்கள், தெரியும். அப்படியே விட்டுவிட்டு புத்தர் போல ஞானம் அடைவதற்கு யாரும் தயாராக இல்லை. இருந்தாலும் இதை வைத்து 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 இன்னும் இறுக்கங்களை கூட்டிக்கொண்டு நோய்களை கூட்டிக் கொண்டிருக்கிறீர்களே, அதில் ஒரு பகுதியை எடுத்து என்ன செய்யுங்கள், செலவு செய்து விடுங்கள். பற்றிலிருந்து விலகுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? செலவு செய்ய வேண்டும். எப்படி செலவு செய்ய வேண்டும்? செலவு செய்வதில் எது நல்ல செலவு, எது நன்மையான செலவு என்று பார்த்தால் இயற்கையை ரசித்தல். அதுதான் நன்மையான செலவு என்ற ஆகிறது. ரசித்து பாருங்கள். அந்த ரசித்து பார்க்கும் பொழுது அந்த அனுபவம் இருக்கிறதே, அந்த அனுபவம், அதை நினைத்து பார்க்கும்போது கூட ஜீவகாந்த செலவு கிடையாது. ஆனால் வேறு தேவையில்லாத எத்தனையோ ஒரு அதாவது பேராசை கொண்டு ஏதோ ஒன்றை துய்த்தோம், உணவு என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதை ருசித்து சாப்பிட்டீங்கன்னே வச்சுக்கோ, ருசிக்காக சாப்பிட்டீங்கன்னே வச்சுக்கோ. அதை இப்பொழுது நினைத்து பார்க்கும் பொழுது என்னாகிறது? அதன் மீது ஒரு கிரேஸ், அது மாதிரி ஆர்வம், மீண்டும் தூக்க வேண்டும் என்ற ஆர்வம். அப்பொழுது அங்கே ஜீவகாந்தம் வரையமாகுது. ஆனால் இயற்கையை ரசித்தீர்கள், அதை அடையவில்லை. அப்போ அதை நீங்கள் இப்பொழுது நினைத்து பார்க்கும் பொழுது ஜீவகாந்தம் வரவாகிறது. இன்னும் பாருங்கள், உணவு நீங்கள் சாப்பிடவில்லை, யாரோ ஒரு தேவையில் இருப்பவருக்கு ஒரு உணவு வாங்கி கொடுத்தீர்கள், அவர் சாப்பிடுவதை நீங்கள் ரசித்தீர்கள், அந்த சாப்பாட்டை அவர் ருசித்து சாப்பிடுவதை நீங்கள் ரசித்தீர்கள். அப்போ இன்னும் பாருங்கள், குடும்பத்தில் கூட நமது குழந்தைகள் நல்லா ரசித்து சாப்பிடும்போது
அம்மா அதை ரசிப்பாங்க. அந்த ரசித்த அந்த அனுபவத்தை நினைத்து பாருங்கள், ஜீவகாரணம் செலவாகாது. அந்த இடத்திலும் வரவுதான் ஆகும். அப்போ ரசித்தல் என்பதில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறதே, அந்த அனுபவம் தான் உயர்ந்த அனுபவம். இந்த பற்று என்பது நிலையில் இருப்பதை அதை எப்படி நாம் குறைத்து கொள்வது என்றால், இயற்கையை ரசித்தல் என்ற ஒரு நிலையில் அதை நீங்கள் செலவு செய்து பாருங்கள். ஒரு அனுபவத்தை எடுத்து பாருங்கள். உண்மையிலேயே ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். அது பற்றை குறைக்கும். பற்று என்பதை குறைக்கும். அந்த இடத்துல தான் பற்றற்றான் பற்றினை அப்படின்னு அந்த மகரிஷி, அதாவது வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, அதை மகரிஷி அடிக்கடி சொல்லுவார். பற்றற்றான் பற்றினை. யார் பற்றற்றான்? பற்றற்றான் என்பவர் யார் என்று கேட்கும்போது அதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்வார்கள். இறைவனை பற்றுங்கள், அவன் தான் பற்றற்றான் என்று சொல்வார்கள். பற்று அற்றான், அதாவது அந்த பற்றற்றானை எதுக்கு பற்று விடற்கு என்று சொல்வார்கள். பற்று அற்றான் என்பது யார் என்று இந்த இடத்தில் மகரிஷி சொல்லும்போது என்ன சொல்வார்னா, ஏற்கனவே பற்று இருந்து அதிலிருந்து அதை விளக்கி அதை விளங்கி கொண்டவன். அதாவது அப்போ இறைவன் எப்பொழுதும் பற்றற்றான். பற்றற்றான் இல்லை, பற்று என்பதே இல்லாதவன். பற்று இருந்து அதிலிருந்து உணர்ந்து விலகியவன் யார்? குரு என்று சொல்வார்கள். பற்றற்றான் பற்றினை என்றால் குருவை பற்றிக்கொள் என்று சொல்லுவார். எதற்கு? பற்று விடற்கு. நாமெல்லாம் ஒரு குருவை பற்றி கொண்டால் போதும் என்று இந்த குறளுக்கு மகரிஷி அவர்கள் விளக்கம் சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் இப்போது யார் குருவை பற்றி கொள்ள வேண்டும். நமது குரு என்ன சொல்லுகிறார்? தேவையை பூர்த்தி செய்து கொள், அதன் பிறகு என்ன மனதின் தேவையாகிய அந்த ரசித்தல் என்பதற்கு இதைத்தானே அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறத செய், அவ்வளோதான். அப்போ பற்றுக அந்த குருவின் பற்றை பற்றி குருவின் வழியில் நடத்தல் என்ற ஒரு நிலை. சரி, இன்னும் பெரியவர்களுடைய அந்த பழமொழி ஒன்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசையறுமென்கள் ஈசனோடு ஆயினும் ஆசையறுமென்கள். இப்போது அதை போய் சேரணும்னு அப்படி மனசில் ஏக்கமாக கூட வைக்காதீர்கள், அவ்வளோதான். நீங்கள் அப்படியே தேவையை பூர்த்தி செய்து இயற்கையை ரசித்து கொண்டு அக வாழ்க்கையில் அந்த அமைதியையும் ஆனந்தத்தையும் அனுபவித்து கொண்டிருங்கள். அங்கு என்னாயிரும்? ஈசன் நிலை நமக்குள்ளாக வெளிப்படும். அதை போய் அடையணும்னு கூட ஆசைப்படாது. அப்போ அப்படியே ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த ரசித்தல் என்ற ஒன்று என்ன ஆகிவிடும்? அப்படியே இறை உணர்வுகள் கொண்டு போய் அது விட்டுரும். அதுக்கு கூட நீ ஆசைப்படாத, அது அதுவாக நிகழும் என்று சொல்லுகிறார்கள். அதான் அந்த அடிப்படையிலே இப்போது இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. எதற்கு? பற்று விடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. ஆக இப்பொழுது பற்று என்பது பெருகிக்கொண்டே போகுது. இப்போ சொல்லுகிறார்கள், உலக பணக்காரர்களில் இத்தனை பேர் அப்படி இந்த இடத்துக்கு இவ்வளோ வந்துட்டாங்க, இந்த இடத்துக்கு இவ்வளோ வந்துட்டாங்க. இப்போது மக்களை எல்லாம் இந்த இடத்துக்கு கொண்டு வரணும், பற்று நிலைக்கு கொண்டு வரணும். பணக்காரர்களாக எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று லிஸ்ட் கொடுக்குறாங்க. அதை என்ன? இயற்கையின் வளத்தை எடுத்து தானும் அனுபவிக்காமல் சமுதாயத்துக்கும் கொடுக்காமல் தானே வைத்துக் கொள்பவர்கள் பற்று என்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல இந்த ஜோதிடத்தில் 8ஆம் பாவம் என்பது தான் பற்று என்றாகிறது. அதே 10ஆம் பாவம் என்பது அதனுடைய பரிணாம நிலை என்றாலும் அதை எப்படி ஆக்கி விடுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு தொழில் செய்கிறார்களே, தொழில் செய்வது என்பது பற்றாகாது. பணம் இருக்குது, ஏன்னா 1000 கோடி அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கார். பேங்கில் போட்டால் கூட அது சுற்றிக்கிட்டு இருக்கும். இவர் என்ன பண்ணுறார்? நகையாக வாங்கி ஒரு 100 கோடியை அப்படியே நகையாக வாங்கி உள்ள அப்படியே வச்சுருக்கார். பற்று. ஆனால் இது என்ன பண்ணுறார்? 100 கோடிக்கு ஒரு தொழிற்சாலையை கட்டி அங்கே ஒரு 1000 பேர் வேலை பார்க்குறாங்க.
ரைட்டு, அதில் என்ன லாபம் வருது, அதை வச்சு இன்னொரு தொழிற்சாலை கட்டுறாரு, அப்படி இன்னொரு 1000 பேர் தொழிற்சாலை கட்டிக்கொண்டே போகிறார். இது 10ஆம் பாவம், அது துன்பம் தருவது இல்லை. ஆனால் இந்த 8ஆம் பாவம் என்பது என்னன்னா, இவர் தொழிலும் செய்ய மாட்டார், இவனால் அனுபவிக்கவும் முடியாது, வச்சுக்கிட்டே இருப்பார். அதை பேங்கில் போட்டுட்டோம்னா வட்டி கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவார், இவர் தங்கமாக வாங்கி வச்சுருப்பார், பிளாட்டாக வாங்கி வச்சுருப்பார், இடமா வாங்கி வச்சுருப்பார். இதுதான் பற்று. இந்த பற்று விலக வேண்டும். ஒன்று தொழிலாக மாற்றுங்கள், இல்லது இயற்கையை ரசிக்கக்கூடிய அளவில் அனுபவமாக மாற்றுங்கள், அல்லது தேவை இருக்கக்கூடிய இடத்தில் அதை தர்மமாக, ஈகையாக, தொண்டாக மாற்றுங்கள். ஏதோ ஒரு வகையில் இந்த பற்று குறையாமல் நமது கர்ம வினையினுடைய அழுத்தம் குறையாது. அழுத்தம் குறைந்தால்தான் துன்பம் குறைந்த அளவிலாவது வரும். இல்லை என்று சொன்னால் பெரிய நிலையில் அந்த துன்பத்தினுடைய உச்சம் நாம் அனுபவிக்க வேண்டிய நேரிடும், அல்லது நமது சந்ததிகள் அனுபவிக்க வேண்டி நேரிடும். இந்த பற்று நிலையில் வைத்திருப்பவர்கள் ஒரு காலத்தில் மரணித்து விடுவார்கள். அதை கொடுத்துத்தான் செல்வார்கள். யார் அதை அனுபவிக்கிறார்கள்? சந்ததிகள். அவர்கள் அதை மட்டும் அனுபவிக்க முடியாது, அதற்குரிய விளைவையும் சேர்த்து அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆக இந்த பற்று என்ற வார்த்தை ஆழ்ந்து சிந்திக்கப்பட வேண்டிய வார்த்தை. சமுதாயத்துக்கு இன்று மிக மிக அவசியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இதை சமுதாயத்துக்கு பகிர்ந்து அனைவரும் இதை சிந்திக்க செய்வோம். அனைவரும் ஆன்மீக ஒரு வாழ்க்கையில் பயணிக்க அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அன்பர்களே வாரீர் என்று. வாழ்க வளமுடன்.